ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு பொரியல் செய்கிறதுக்காக மரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது கூடவே கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கிழங்கை வேக விடலாம். தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு, கிழங்கு நல்லாவே வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லாவே குக் ஆகியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த கிழங்கு லைட்டாக சூடாகட்டும். இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சுடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்திருந்த மசாலாவையும் இதில் சேர்க்கலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த மரவள்ளி கிழங்கை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். மசாலாவோட சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு இதை நல்லாவே ரோஸ்ட் ஆக விடலாம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான மரவள்ளி கிழங்கு ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.